மின்காந்த அலைகளாக மாற்றி மூளைக்குத்தான் அந்த ஒலியை தருகிறதை ஒழிய காது உள்ளே கேட்பதில்லை. அதே முறையை நான் எழுதினேன். இதை எலக்ட்ரிக் இம்பல்சஸாக இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறார்களா மாற்றி செஞ்சால் உங்களுடைய காது கெட்டுப்போனவர்களும் அல்லது பிறவி ஊனமுற்றவர்களும் காது கேட்க முடியும் என்று எழுதியது இப்பொழுது வெற்றி பெற்றிருக்குது. காக்லியர் இம்ப்ளான்ட் என்று ஒன்று வந்திருக்குது. சென்னையிலே கூட ஒரு டாக்டரிடையே போய் போட்டால் செய்கிறார்கள். அதே மாதிரி கண் இல்லாமல் பார்க்கலாம் என்பதற்கு இப்போ நம்ம ஒரு இமேஜை பார்ப்பதென்றால் இந்த கருவிலி இருக்கிறது. இது பாப்பா என்று சொல்வது. இதற்கு பின்னாலே ரெட்டினா ஒரு இருக்குது, எளி திரைப்படம். ஜஸ்ட் லைக், அதாவது கேமராவில் எப்படி இந்த ஃபில்மில் போய் பட்ட உடனே அதில் படுதோ அதே மாதிரி அந்த ரெட்டினாவிலே நாம் பார்க்கிற இமேஜ், இந்த பிம்பம் படுகிறது. ஆனால் அது பார்க்கிறதா என்றால் உண்மையில் இல்லை. இந்த கண்ணை சுற்றி ஆப்டிகல் நர்வ்ஸ் என்று இருக்கிறது, அந்த பார்வை நரம்புகள் அல்லது விஷுவல் கேனால் என்று சொல்லலாம். அந்த ஆப்டிக்கல் நர்வ்ஸுக்கு இந்த கண் ப்ராசஸ் செய்து அதை செம்மைப்படுத்தி இந்த நரம்புகள் வழியாக மூளைக்கு அதை அனுப்புகிறது. மூளை ஏறக்குறைய ஜஸ்ட் லைக் ஒரு மின்சார போர்டு மாதிரி. அந்த போர்டு என்ன இருக்குது, இந்த சுவிட்சை எடுத்தால் இது டியூப்லைட் எரியும், இந்த சுவிட்சை எடுத்தால் ஃபேன் ஓடும், இதை எடுத்தால் வீடியோ விளக்கும், இது மோட்டர் ஓடும் என்று ஒரு பிரிவு இருக்கிறது போல் மூளையின் பல பகுதிகளிலே இந்த பார்வை பகுதி மட்டும் மூளையினுடைய பின்பக்கத்தில் இருக்குது. அது இட் இஸ் கால்டு விஷுவல் கார்டெக்ஸ். அங்கே இதை அனுப்புகிறது. இதே முறையை பின்பற்றினால் எப்படி காது கேட்பதற்கு ஒரு விஞ்ஞான டிவைஸ் கண்டுபிடித்து அதை எலக்ட்ரிக் இம்பல்ஸாக மின்காந்த அலைகளாக மாற்றி அனுப்புகிறார்களோ அதே போல் இந்த படத்தையும் இப்படி அனுப்பினால் அந்த பிறவியினாலோ அல்லது விபத்தினாலேயோ ஒரு வெடி விபத்தினாலேயோ கண் பார்வை இழந்தவர்கள் மூளையினாலே பார்க்கலாம். ஆனால் மூளை சரியா இருக்க வேண்டும். அதில் கோளாறு இருந்து விட்டால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் இங்கே என்னுடைய பையன் மோகனுடைய ஒரு இந்த சிறப்பு மருத்துவர் டயபெட்டிக், அவர்கிட்ட போய் எல்லா விதமான பரீட்சைகள்லாம் பண்ணோம். ஒன்று இந்த கண் பார்வை டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு போகப்போ எனக்கே கூட குறைந்திருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், சார் நானே அதாவது சைட் வித்தவுட் ஐஸ் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், இதை கொண்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு பார்வை கொடுக்கறதுக்கு என்னால் முடியவில்லையே என்று சொன்னேன். அப்போதுதான் அவர் சொன்னார், யூ ஆர் கரெக்டு, இது மூளையினுடைய பகுதி அந்த விஷுவல் கார்டெக்ஸ் ஒழுங்காக இருப்பவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு அந்த சர்க்கரை வியாதியுடைய கொடுமை இட் கோஸ் ஆல் ஓவர் த பிளட் இன்க்ளூடிங் தி விஷுவல் கார்டெக்ஸ். இது அங்கேயும் போய் நீ கெடுத்து விட்டால் நீங்கள் என்ன காட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் கொஞ்சம் டெம்பரரியாக பார்வை கிடைக்கும், அப்புறம் பலபடி நீங்கள் அதனுடைய சுகர் கண்ட்ரோலை இப்போ செய்ய விட்டால் பிரயோஜனப்படாது என்றார். அதனால் நான் சர்ஜரி செய்யவில்லை.